அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இப்போ நாங்கள் வந்து ஈரானை பற்றி பலஸ்தீனை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம். இப்போ வந்து இதில் என்ன நடக்குதுன்னா, இப்போ இஸ்ரேல் சேர்ந்த ஒரு இராணுவம் வந்து சில ஃபோட்டோக்களை வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோக்களை நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்து நாங்கள் வந்து இந்த பலஸ்தீன் ஈரான் அந்த பிரச்சனைகளை பற்றி அடுத்ததாக பார்க்க போகிறோம். இது வந்து பலஸ்தீன் நியூஸில் வந்து பலஸ்தீன் மக்கள் குடியிடங்களை இது செஞ்சாங்க. அங்கே லெபனா மக்கள் ஈரான் மக்கள் வந்து ஈரான் சில பகுதிகள் சிரியா மக்கள் வந்து இன்னும் அங்கே குலையாள மக்கள் வந்து எல்லா முஸ்லீம்கள் இப்போ இவங்களை கண்ட்ரோல் என்னென்னு பார்க்குறதுக்கு ஃபுல் அரபு நாட்டுக்குமே அவங்க வந்து அவங்கள கவுண்டருக்கு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம். பலஸ்தீனில் வெடிகுண்டு தயாரிக்காமல் சொல்லி பலஸ்தீன் மக்களை செஞ்சாங்க. பலஸ்தீன் சப்போர்ட் வந்து ஈரான் இந்த நாள் பெரிய போட்டு தள்ளினாங்க. இங்கே வந்து சிரியா இங்கே லெபனான் போன்ற பகுதியில் இருக்கிற தலைவலிகளை வந்து அவங்க வந்து சகிதாக்கினாங்க. இப்போ வந்து இந்த இதில் வந்து இன்னும் சில இது வந்து நடைபெற்றிருக்குது. அதில் என்னென்ன விஷயங்கள்னு பார்க்குறதுக்கு ரஷ்யா சீனா வந்து நம்ம ஈரான் பக்கமே தலைநாங்கி நிற்கிது. இப்போ வந்து முக்கியமான இந்த போராக வந்து இந்த இஸ்ரேல் வந்து செய்கிற இந்த வேலைகளை பார்க்குறதுக்கு பலஸ்தீன் பக்கம் சப்போர்ட் பண்ணுற நாடுகளுக்கும் அவங்க வந்து எதிர்ப்பு அளிக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய நாடுகளையே அவங்க குறிய வைக்கிறாங்க. இங்கே அரபு நாடுகளை அவங்க இன்னும் இதாகிக்காங்க. இப்போ வந்து இந்த பலஸ்தீனிக்கு இந்த முக்கியமான பள்ளி வந்து இஸ்ரேல் பக்கம் இருக்குது. முஸ்லீம்களுக்கு இந்த இது வந்து மக்கா, அது போது மதீனா இதுகளாம் இது செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களும் மரியாதை வச்சுக்கணும். ஆனால் இவங்க விஞ்ஞானம் ஆக்குறாங்க. அதோட இந்த இராணுவ பெரிய தலைவர்மார்களை அவங்க வந்து அரபு நாட்டு இராணுவங்களை பெரிய தலைவர்மார்களை கொண்டு குமிக்கிறாங்க. பலஸ்தீன் இதை இஸ்ரேலாக மாற்றுறதுக்கான முயற்சிகளையும் கூட அவங்க எடுத்துக்கொண்டு வராங்க. இவங்களோட நோக்கம் என்னென்று பார்க்குறதுக்கு மொத்த அரபு நாடுகளையுமே அவங்கள கண்ட்ரோலுக்கு வச்சுக்கணும். அவங்கள இதை பேச்சா அரபு நாடுகள் கேட்கணும் சொல்லி இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை மாற்றுறதுக்குரிய முயற்சிகளை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து இவங்க பார்க்குறதுக்கு இந்த இஸ்ரேல் வந்து ஃபுல் நாட்டையுமே அவங்க கவுண்டருக்கு வச்சுக்கணும். பார்த்தா இவங்க வந்து இங்கே சிரியா லெபனான் போன்ற பகுதிகளுமே சில பகுதிகள் பிடிச்சாங்க. இங்கே வந்து சில நிறைய அரபு நாடுகளை வந்து அவங்க வந்து கவுண்டருக்கு வைக்கிறதுனால இப்போ எல்லா ஆயுத பலங்கள் வந்து எங்கே இருக்கிறதுனால ஈரான் இருக்கிறதுனால ஈரானையும் ஃபுல் கவுண்டராக வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுபோல் சரமாட நடந்தது. ஈரான் தலைவர் அங்கே இஸ்ரேல் தலைவர் ஜனாதிபதி இறந்து விட்டாராக சொல்லி சில தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது அடுத்த இதில் வந்து இது எந்த அளவுக்கு உண்மை என்று நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் வந்து முக்கிய பகுதிகள் வந்து இந்த வெடிகுண்டால் தகவல்கப்பட்டிருன்னு சொல்லி ஒரு தகவல். இங்கால அவங்க வந்து யுத்தத்துக்கு கூப்பிட்றதுக்கு சில நாடுகளை அழைத்தியாங்க. எந்த நாடுமே முன் வரலைன்னு சொல்லி இன்னொரு தகவலுமே பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வந்து நாங்கள் பார்க்க போகிற வந்து ட்ரம்ப் வந்து அடுத்து என்ன செய்ய போகிறாரு. ஈரான் அடுத்து அவங்களுக்கு பெரிய அளவில் இந்த ஈரானையும் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அளவுக்கு ஒரு ஈரான் ஒரு வேலை ஒன்று பண்ணிக்குது. ஏன்னாண்டா ரஷ்யா சீனா இராணுவத்தோட நடுக்கடலில் வைத்து சின்ன ஒரு ட்ரைனிங் ஒன்று காட்டு வந்தாங்க. அவங்க எங்கள் கூட இருக்கிறாங்கண்டு அது அமெரிக்கா பெரிய தலைவலியாக போச்சு. இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு இங்கால பக்கம் நம்மளை ஸ்ரீலங்கா அதுக்கு அடுத்த இந்தியா அவங்களோட சின்ன ட்ரைனிங் இதை உட்காந்தியாங்க. சும்மா இதோட காட்டி இருக்காங்க. காட்டியும் போட்டு முடிச்சு போட்டு போகிற வழியில் நம்மளை ஈரான் கப்பலை சுற்றி அங்கே வந்து வளர்ச்சி அடைச்சிடாங்கன்னு சொல்லி ஒரு தகவலும் வெளியாகிக்குது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து இந்த ஈரானுக்கும் குழந்தைகளை இதுவும் கூட நடுக்கடலை மிதந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வெளியாகிக்குது. இதெல்லாம் இந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நம்ம அனுரகுமாரை
அவர் வந்து பாடம் எடுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு இது ஒன்று எடுத்துக்கிறாங்க. பார்ப்போம் இதெல்லாம் எந்த மாதிரி இப்போ விஷயங்கள் நடக்க போகுதுண்டு பொறுத்துண்டு பார்க்கலாம்.